ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 34. சூர்பனகை ராவணனுக்கு ராமாதிகளின் ரூப சௌந்தரியங்களையும் பராக்கிரமங்களையும் கூறி சீதையை அபகரிக்கும்படி அவனை தூண்டுதல். ராவணன் கர்ணாதிகளின் பதத்தை கேட்டு மிகவும் கோபித்து சூர்பனகையை நோக்கி, ராமன் யார்? அவனது உருவமும் பராக்கிரமமும் எப்படிப்பட்டவை? அவனது ஆயுதம் எது? அவன் ஏன் தண்டகாரண்யத்திற்கு வந்தனன்? அவன் எப்படி கரதூஷண திரிசிரர்களை கொண்டனன் என்று வினவினன். சூர்பனகை ராவணனை பார்த்து ராமாதிகளின் சௌந்தரியங்களையும் வில்லையும் விருத்தாந்தத்தையும் அவள் கண்டபடி கேட்டபடி கூறி, பின்னும் அவனை நோக்கி, ராமன் இந்திரனுடைய வில்லை போன்ற தன் வில்லில் பான பிரயோகம் செய்யும் போது பானங்களை எடுப்பதாவது தொடுப்பதாவது தொடுத்து விடுவதாவது வில்லை இழுப்பதாவது ஒன்றும் எனக்கு புலப்படவில்லை. இந்திரன் பெய்கின்ற கல் மழைகளால் முதிர்ந்த பயிர்கள் அடிபட்டு சாய்வது போல் ராமனது பான வருஷங்களால் அந்த சைன்யம் முழுவதும் வதைக்கப்பட்டு கீழ் விழுவது மாத்திரமே எனக்கு புலப்பட்டது. ராமன் ஒருவனே 1.5 முகூர்த்தத்தில் பயங்கரமான 14,000 ராட்சசர்களையும் தூஷணனையும் கர்ணனையும் கூட சிறிதும் சிரமமில்லாமல் கொண்டு விட்டனன். ராமன் ஆத்மஸ்வரூபம் உணர்ந்தவனாகையால் ஸ்திரீவதை கூடாதென்று சங்கித்து என் ஒருத்தியை மாத்திரம் அவமானப்படுத்தி விடுகையில் நான் கஷ்டப்பட்டு தப்புவித்துக் கொண்டு வந்தேன். ராமனை போன்ற உருவமும் பராக்கிரமமும் உள்ள லக்ஷ்மணனும் ஆனவன் அவனுக்கு தம்பியும் வழக்கை போன்றவனும் ஆவான். ராமனுக்கு அதிரூப சௌந்தரியம் உள்ள சீதை என்றொரு மனைவி உண்டு. பூர்ணச்சந்திரன் போன்ற முகமும் அகன்ற அழகிய கண்களும் கோல நீள் கொடிமூக்கும் வேயின்ன தோளும் அழகிய துடைகளும் உடைய அந்த சிறுக்கி எப்பொழுதும் கணவனுக்கு பிரியத்தையும் இதத்தையுமே செய்து கொண்டிருக்கிறாள். அவளை காண்பவர் எவரும் இவள் தண்டகாரண்யத்து வனதேவதையோ 2வது லக்ஷ்மியோ என்று சொல்லாமல் போகார். அப்பெண்மணி உருக்கி வார்த்த தங்க பதுமை போல் சிவந்த நகங்களும் அழகிய பின்புறமும் நுண்ணிடையும் பெற்ற சுப லட்சணங்களெல்லாம் அமைந்தவள். அவளை போன்ற அழகுடைய தேவதா ஸ்திரீயையாவது கந்தர்வ ஸ்திரீயையாவது யக்ஷ ஸ்திரீயையாவது கிண்ணற ஸ்திரீயையாவது நான் பார்த்ததில்லை. அந்த சீதை ஆலிங்கனம் பண்ணி கொள்ளாமற் போயினும் எவனுக்கு வெறுமனே மனைவியாயிருப்பாளோ அவன் சமஸ்த போகங்களையும் மேலான சுகபோகங்களையும் பெறுவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ராவணா, அந்த சீதையின் அழகை நான் என்னவென்று சொல்வேன்? அவளை போன்ற அழகி இப்பூலகில் எங்குமே இல்லை. அவளே உனக்கு தகுந்த மனைவி. அப்படியே நீயும் அவளுக்கு தகுந்த கணவன். நான் அகன்ற இடையின் முன்புறமும் பருத்த இடையின் பின்புறமும் பருத்த அழகிய ஸ்தனங்களும் விளங்க பெற்ற அம்மதிமுக மடந்தையை உனக்கு மனைவியாக கொண்டு வரலாமென்று பிரயத்தனம் செய்கையில் கொடியனான லக்ஷ்மணன் என்னை இப்படி விரூபமாக்கினன். நீ அந்த சீதையை நேரில் காண்பாயாயின் உடனே மன்மத பானங்களுக்கு வசப்பட்டவனாவாய். ஆகையால் உனக்கு சீதையை மனைவியாக கொள்ள இஷ்டம் இருந்தால் இப்பொழுதே தண்டகாரண்யம் சென்று ராமலக்ஷ்மணர்களை கொன்று அவளை எவ்விதத்திலாவது கொண்டு வந்து மனம் செய்து கொள்வது நன்று என்றனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం